பாகிஸ்தானுடைய சப்போர்ட்டில் பஹல்கமில் ரீசெண்டாக தீவிரவாதிகள் ஒரு பெரிய பயங்கரவாத தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக இதான் பேசும் பொருளாக இருக்குது. பாகிஸ்தானுக்கும் இந்த பயங்கரவாதிகளுக்கும் தக்க பதிலடி கொடுப்போன்னு இந்தியா நாம் சொல்லியிருக்கோம். முதற்கட்ட நடவடிக்கையாக இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், ட்ரேடை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பாகிஸ்தான் நேஷனல்ஸை இந்தியாவிலேருந்து வெளியேறவும் சொல்லியிருக்கோம். இதை தாண்டி கண்டிப்பாக இந்தியா செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஐசிசி, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அப்படின்னு ஒரு கோர்ட் இருக்குது. இந்த கோர்ட்டில் பாகிஸ்தானுக்கு எதிராக நாம் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இந்த கோர்ட்டு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நாடுகள் மற்றும் சில பயங்கரவாத அமைப்புகள் செய்யக்கூடிய முக்கியமான குற்றங்களை எடுத்து கேஸாக ஹேண்டில் பண்ணி இதற்கான தண்டனையை கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ட். இது 4 முக்கியமான கேசஸை ஹேண்டில் பண்ணணும். ஜெனோசைடு, வார் கிரைம்ஸ், கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி அண்ட் கிரைம் ஆஃப் அக்ரஷன். இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தான் பண்ணியிருக்கூடிய கிரைம் இதில் வரும்னு பார்த்தீங்கன்னா கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டியில் வரும். ஹியூமனிட்டி, மனிதர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு குற்றச்செயல். அது இல்லாமல் கிரைம் ஆஃப் அக்ரஷன், ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது வன்முறையை செலுத்துறது, அச்சுறுத்தல் பண்ணுறது அல்லது இராணுவ ரீதியான தாக்குதலை நடத்துறது. இந்த கிரைம் ஆஃப் அக்ரஷன் இதற்கு கீழே பாகிஸ்தான் எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு எவிடன்ஸ் கொஞ்சம் குறைவு. ஏன்னா பாகிஸ்தான் ஆர்மி நம்மளை டைரெக்டாக அட்டாக் பண்ணல, பயங்கரவாதிகளை வச்சு தான் அவங்க ஜென்ரலாக இந்தியாவை அட்டாக் பண்ணுவாங்க, அவங்க ப்ராக்சிஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி இதன் கீழே இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட்டை ஐசிசி கிட்ட கொண்டு போகணும், இந்த கேஸ் நடத்தணும். ஸோ பாகிஸ்தானுக்கு எதிராக நாம் எந்த அளவுக்கு சீக்கிரம் கேஸை ஃபைல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஐசிசி கீழே போகக்கூடிய கேஸஸை அல்டிமேட்டாக யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு பாருங்கள், அதுவே ஃபைனலாக ஹேண்டில் பண்ணலாம். அப்போது யுஎன்எஸ்சி வரைக்கும் இந்த கேஸ் தேவைப்பட்டால் கொண்டு போகப்படலாம். ஆனால் யுஎன்எஸ்சியில் சைனா இருக்குது, அது ஒரு பெர்மனன்ட் மெம்பர். பாகிஸ்தான் தன்னுடைய நண்பன், பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த நடவடிக்கையை வீட்டோ பண்ணலாம், அதாவது கேன்சல் கூட பண்ணிடலாம். ஒருவேளை சைனா அந்த நடவடிக்கையை வீட்டோ பண்ணால் கூட இந்த உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கும் மக்களுக்கும் பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாதத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடு, இட் இஸ் அ டெரரிஸ்ட் ஸ்டேட் அப்படின்றத இந்தியா ஐசிசியில் கேஸ் கொடுக்கறதன் மூலமாக எக்ஸ்போஸ் பண்ண முடியும், பாகிஸ்தானுடைய முகத்திரையை கிழிக்க முடியும். அதை தாண்டி இந்தியா தன்னுடைய சைட்லேருந்து பாகிஸ்தான் மேலே நடவடிக்கைகளை பெட்டராக எடுக்க முடியும்.